குரூப்பை வேணா ஓபன் பண்ணுங்க. போட்டாச்சா? போட்டாச்சு. நம்ம சர்ச் குரூப்ல அந்த பாட்டு வந்திருக்குது. ஸ்தோத்திரம். பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், ஆராதிப்போம். ஸ்தோத்திரம். சில நிமிடங்களாய் நம்ம கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போகிறோம். நம்மத்தில் இருக்கிற ஸ்தோத்திரம் கோவி முன்பதாக வந்து நம்மை ஆராதனை நடத்துவார். ஸ்தோத்திரம். அவரோடு இணைந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தலைமுறை நம்மளை நடத்தும், நம்ம தலைமுறைகளை நடத்தும், நம்ம சந்ததிகளை, பிள்ளைகளை, ஒவ்வொருவரையும் அந்த கிருபை நம்மளை நடத்தும். அதனால நம்ம ஆண்டவருடைய கிருபையை நம்ம பாடுவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். நல்லா கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுங்க. சில பலவீனங்கள் இருக்கும், சில சோர்வுகள் இருக்கும். எல்லாவற்றையும் நம்ம அவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். நல்லா கரங்களை தட்டி சொல்லுவோமா? கரங்களை தட்டி நல்லா. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஆனந்தமே, கூச்சப்படாம அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. விசுவாசத்தோடு சொல்லுமா? வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். என் பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மறுபடி சொல்லுமா? நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும், ஓ இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை தகர்த்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, ஓ அல்லேலூயா 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 அல்லேலூயா, ஓ அல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்து விடும். சிறைச்சாலை கதவுகளும் என் துதி
ஆவியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி அல்லேலூயா 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 ஓ அல்லேலூயா 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 ஓ அல்லேலூயா. மறுபடி சொல்லுமா, அல்லேலூயா 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 ஓ அல்லேலூயா. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, என்மேல் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எல்லாம் சொல்லுமா, அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி இயேசுவே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை, இயேசுவே ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, என் மேல் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. மறுபடி சொல்லுமா, என் மேல் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, என் மேல் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார் என் ஜீவனை, மீனை கொண்டு மீட்பார். கரங்களை உயர்த்தி ஆவியே, எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுமா, ஆவியே ஆவியே ஆவியே. அசைவாடோ அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. இந்த நாள் எங்கள் மேல் அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. விசுவாசத்தோடு கேளுங்களேன், அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எல்லாம் கரங்களை தட்டி சொல்லுமா, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, என் மேல் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எல்லாரும் ஆவியில கேளுங்க, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, என் மேல் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆண்டவரே, எங்கள் மேல் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவீராக, எங்கள் மீது உம்முடைய வரங்களை ஊற்றுவீராக. ஆண்டவரே, எங்கள் மீது உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவீராக, உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக. உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்க உயிரடைய செய்கிற தேவன். ஆண்டவரே, சோர்ந்து போய் இருக்கிற ஆவியில சோர்ந்து போய் இருக்கிற எங்களை ஆவியில் உற்சாகமாக்குவீராக, ஆவியில பலப்படுத்துவீராக, என் மாம்சத்தை பலப்படுத்துவீராக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு கேளுங்க, அப்பா என் பாத்திரத்தை நிரம்ப செய்வீராக, என் பாத்திரம் நிரம்பி வழியதாக, என் பாத்திரம் நிரம்பி வழிந்து ஓடதாக, எனக்குள்ளிருந்து ஜீவ ஊற்றை புறப்பட செய்கிறவரே. அசைவாடும்
அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, என்மேல் அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வெக்கப்படக்கூடாது, ஆண்டவருடைய சமூகத்தில் கூச்சப்படக்கூடாது. ஒரே ஒரு காரியம், அவர் கூச்சப்பட்டிருந்தாருன்னா, அவர் வெக்கப்பட்டிருந்தாருன்னா, அவர் நான் சிலுவையில் அப்படி நிர்வாணமாக அடிக்கப்படுறேன்னு, என்னுடைய சரீரம் கிழிக்கப்படுதுன்னு அவர் ஓரமாக போயிருந்தோம்னா நமக்கு அந்த விடுதலையே கிடையாது. உங்களுடைய கரங்களை நம்ம ஒரு கூடாரத்துக்குள்ள இருக்கிறோம், ஒரு ஆலயத்திற்குள்ளாக இருக்கிறோம். வெக்கப்படாம கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை என் தாயின் வயிற்றில் உருவாக முன்பதாகவே எங்கள் மேல் தரிசனங்களை வைத்ததற்காக நன்றி. ஆண்டவரே எங்களை முன் குறித்ததற்காக நன்றி. உரபாலவா கரங்களை உயர்த்தி சொல்லுமா? எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ, சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. கரங்களை உயர்த்தி, என் தாய் உருவாகும் முன்னே, தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரே, என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. மறுபடி சொல்லுமா, உணர்ந்து பாடுமா? அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படி பாவுமக்கு, எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசை இயேசுவே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க
போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் கரங்களெல்லாம் உயர்த்தி ஆண்டவர் நம்மளுடைய ஒரு கரு எப்படி அது வளர ஆண்டவர் அந்த கருவை எப்படி பாதுகாக்கிறோரோ அதே போல நம்மளை முதிர் வயது ஆனாலும் எவ்வளோ வயது வந்தாலும் நம்ம குழந்தையிலிருந்து இந்நாள் வரைக்குமே நம்ம இந்த பூமியில வந்து வாழுற நாள் முழுவதுமே அவர் ஒரு கருவை பாதுகாக்கிறது போல அதை எந்த இடத்துலையும் சிதற விடாமல் எந்த இடத்துலையும் அந்த கருவை சேதம் இல்லாமல் பாதுகாக்கிற தேவனே, கரங்களை தட்டி நன்றி செலுத்துமா. என்ன பாதுகாத்த கிருபைக்கா, என்ன சுகமாய் வைத்ததற்கா, எந்த ஒரு குறைவும் இல்லாம என்ன நல்லா நடக்க வைத்ததற்கா, நல்லா பேச வைத்ததற்கா மக்கு நன்றி இயேசுவே. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் அவரை துதிக்கணும். நம்மளுடைய உயர்வா இருந்தாலும் தாழ்வா இருந்தாலும் மரணமானாலும் நம்ம ஜீவனமானாலும் எல்லாவற்றிலும் அவரை துதிக்கணும். நம்ம எதுக்குமே வெக்கப்படக்கூடாது. அவரை துதிக்கிற துதியில ஒரு நாளும் வெக்கப்படக்கூடாது. அவரை ஆராதிக்கிற ஆராதனையில ஒருபோதும் வெக்கப்படக்கூடாது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும், என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுமா. அல்லேலூயா அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும், என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர். உம்மை என்றும் நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர். உம்மை என்றும் கரங்களை உயர்த்தி சொல்லுமா. நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பே. நித்தியமானவரை நிரந்தரமானவரை கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி எல்லாரும் கரங்களை தட்டுங்க. எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். தேவாதி தேவன கர்த்தாதி கர்த்தர நித்திய பிதாவ நிரந்தரமான தேவன நமக்காய் யாவையும் செய்து முடித்த தேவன. இயேசுவே மக்கு நன்றி ஆண்டவரே.
ஆண்டவரே, எங்களை இம்மட்டுமாய் பாதுகாத்த தயவுக்காய் நன்மைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளில் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை தந்ததற்காய், விடுதலையோடு உம்மை ஆராதிக்க நீங்க எங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை தந்ததற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த பூமியில எவ்வளோ பேர் இந்த வேலையில பாவத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்துருக்கிறீங்க. உம்மை துதிக்கிற துதியை சொல்ல, உம்மை பாடுகிற பாடல்ல பாடி துதிக்க எங்களை நிற்க வைத்திருக்கிறீங்க. இதற்காக இந்த காலை வேளையில நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 2023 முழுவதும் எங்களை பாதுகாத்ததற்காய் ஆண்டவரே, இன்னும் மீதம் இருக்கிற அந்த 2-3 வாரங்களை இன்னும் எங்களை பாதுகாக்க போகிறதற்காய் உம்முடைய தயவிற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 2024க்காக எங்களை ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்துங்க. 2024க்கான வாக்கு தத்தத்தை நாங்கள் சுதந்திரமாய் பெற்றுக்கொண்டு வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க கிருபை தருவீராக. எங்கள் ஆராதனை நீர் இடைப்பட்டதற்காய் நன்றி. ஆரம்பம் முதல் முடிவு புரிந்தும் உடைய மகிமை எங்கள் மேல் ஊற்றினதற்காய் நன்றி. நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்படியே நாம் நின்ற வண்ணமாக தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். ஜெயந்தி சிஸ்டர் வாங்க. தேசத்திற்கான ஜெபம். இயேசுவே, மே நன்றியோடு மே துதிக்கிறோமே ராஜா. பரிசுத்தமுள்ளவரே, மே துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையானவரே, மே நன்றியோடு மே துதிக்கிறோமே ராஜா. ஏசப்பா, மே துதிக்கிறோம் ஆண்டவரே. சபையாரோடு இணைந்த ஆண்டவரே, தேசத்துக்காக ஜெபிக்க தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. உம்மை நன்றியோடு மே துதிக்கிறோமே கர்த்தாவே. ஆண்டவரே ஏசப்பா, தேசத்திலே ஆண்டவரே அப்பா, நீர் ஒரு விஷயங்க தேசத்துக்காக மனம் இறங்குங்க கர்த்தாவே. ஆவியானவரே, உமது ரத்தம் தேசத்தின் மீது ஆண்டவரே தெளிக்கப்பட வேண்டும் ஜெபிக்கிறோமே கர்த்தாவே. உமது கரம் தேசத்தின் மீது நீட்டப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோமே ஆண்டவரே. தேசத்திலே இயேசப்பா நல்ல ஒரு அரசியல் சூழ்நிலையை தேவன் கட்டளையிடுவீராக ராஜா. ஆவியானவரே, வரப்போகிற தேர்தலில் கர்த்தாவே இயேசப்பா, நீர் யாரை சித்தம் வைத்திருக்கிறீரோ கர்த்தாவே, அந்த அரசியலை ஆண்டவரை நீர் நிர்வகிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோமே கர்த்தாவே. ஆண்டவரே, நல்ல வேதம் வாசிக்கிற ஆண்டவரே, ஒரு ரட்சிப்புக்குள்ளாக உள்ள ஆண்டவரே அரசியல் தலைவர்கள் தேசத்தில் வர வேண்டுமாறு ஜெபிக்கிறோமே கர்த்தாவே. அனுதினமும் வேதத்தை ஆண்டவரே தியானிக்கிற தலைவர்கள் வரணுமே கர்த்தாவே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. திக்கற்றவர்களையும் விதவைகளையும் ஆண்டவரே விசாரிக்கிற ஒரு தலைவர்கள் தேசத்தில் வர வேண்டுமாறு ஜெபிக்கிறோமே கர்த்தாவே. தேசத்தை நன்மையினால் முடிசூட்டுங்க ஆண்டவரே. நீ தேசத்துக்காக ஒரு விஷயமான இறங்குங்க கர்த்தாவே. தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் ஆண்டவரே அப்பா, பாவங்கள் அதிகமாய் பெருகி இருக்கிறதே கர்த்தாவே. அதற்கு நீ ஒரு விஷயமான இறங்குங்க கர்த்தாவே. உமது கிருபையை தேசத்தின் மீது வைங்க ராஜா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல அரசியல் சூழ்நிலையை தேவன் கட்டளையிடுவீராக அப்பா. தேசத்திலே கர்த்தாவே ஆன்லைன் கேமினால் ஆண்டவரே தேசம் பாழாய் கொண்டு இருக்கிறதே கர்த்தாவே. ஆண்டவரே ஏசப்பா, கூகுள் ஆண்டவரே 950 கேம் இருக்கிறதே கர்த்தாவே. இந்த ஆன்லைன் சூதாட்டம் இயேசுவி நாமத்தினால் ஆண்டவரே சுட்டரிக்கப்படுவதாக கர்த்தாவே. ஆவியானவரே, இதற்கு ஆண்டவரே அநேக சிறு பிள்ளைகள் முதல் ஆண்டவரே பெரியவர்கள் வரை அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, தேசத்தை ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே, அநேக பணக்காரர்கள் கர்த்தாவே இந்த சூதாட்டத்தில் ஆண்டவரே தன்னுடைய சுய வருமானத்துக்காக வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் கர்த்தாவே. ஏசப்பா, அந்த ஆன்லைன் சூதாட்டம் ஆண்டவரே இயேசுவே நாமத்தினால நிர்மூலமாக வேண்டுமாறு ஜெபிக்கிறோமே ஆண்டவரே. இதன் மூலம் அநேக குடும்பங்கள் தற்கொலைக்கு நேராய் போய்கொண்டு இருக்கிறதே கர்த்தாவே. அநேக குடும்ப ஆண்டவரே பெண்கள் இதில் அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அநேக குடும்பத்தில் உள்ள ஆண்கள் அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். சிறு பிள்ளைகள் இதற்கு அடிமையாய் இருக்கிறார்கள் கர்த்தாவே. ஆண்டவரே, இதற்கு ஆண்டவரே அநேக வருமானங்களை இதில் செலவழித்து ஆண்டவரே தற்கொலைக்கு நேராய் போகிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தேவன் சந்திக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோமே கர்த்தாவே. இப்படிப்பட்ட காரியம் ஆண்டவரே அப்பா எங்க தேசத்திலிருந்து நிர்மூலமாக வேண்டுமாறு ஜெபிக்கிறோமே கர்த்தாவே. இயேசுவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, போதை பொருளுக்கு அடிமையா இருக்கிறவர்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. தேசம் ஆண்டவரே இந்த போதைக்கு ஆண்டவரே சீரழிந்து கொண்டு இருக்கிறதே கர்த்தாவே. ஆண்டவரே ஏசப்பா, கஞ்சாக்கும் அபினுக்கும் ஆண்டவரே மதுபானத்துக்கும் ஆண்டவரே அப்பா, சிறு பிள்ளைகள் 6th ஸ்டாண்டர்ட் முதல் ஆண்டவரே இதற்கு அடிமையா இருக்கிறார்களே கர்த்தாவே. ஏசப்பா ஆண்டவரே அப்பா, இந்த பழக்கத்தில் அறந்த அப்பா எங்க தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க.
அநேக வாலிப பெண்கள் இதற்கு பாதுகாப்பு ஆண்டவரே. அநேக பெண்கள் ஆண்டவர் அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், அநேக வாலிபர்கள் அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்பா ஆண்டவரே, நீர் ஒரு விஷயம் மனம் இறங்குங்க. இப்படிப்பட்ட போதை பழக்கத்தில் இருந்து ஆண்டவரே வெளியே வர முடியாமல் ஆண்டவரே வேதனைப்படுகிற ஒவ்வொருவரிலும் ஆண்டவரே உமது கரம் நீட்டப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்டவர்களா ரட்சிப்புக்குள்ளாக கடந்து வாங்க ஆண்டவரே, நீ அழைத்து கொண்டு வாங்க ராஜா. அப்பா உமது மகிமையின் கரம் தாங்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்திலே ஆண்டவரே ஒரு செழிப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசம் ஆண்டவரே ஒரு செழிப்பான தேசம் ஆண்டவரே. பாவத்தின் நிமித்தமும் சாபத்தின் நிமித்தமும் ஆண்டவரே தேசத்தில் ஆண்டவரே ஏசப்பா பஞ்சங்களும் கொள்ளை நோயும் வந்து கொண்டு இருக்கிறது கர்த்தாவே. ஒரு நேர உணவுக்காக ஆண்டவரே அநேக சிறு பிள்ளைகள் இல்லாமல் மரித்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு நேர ஆகாரம் இல்லாமல் ஆண்டவரே அநேக பேர் மரித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பா இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் எங்கள் தேசத்தில் ஆண்டவரே சுகித்திருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோமே கர்த்தாவே. ஒரு நேர உணவு இல்லாமல் அநேக சிறு குழந்தைகள் இறந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பா இப்படிப்பட்டவர்களாம் விசாரிக்கப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. செழிப்புள்ள தேசமாய் மாற்றி கொடுங்க ஆண்டவரே. அப்பா அரசியல் ஆண்டவரே இப்படிப்பட்டவர்களுக்கு கவர்மெண்ட் உதவி செய்ய தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. தன்னுடைய சுய லாபத்துக்காக ஆண்டவரே ஜனங்களுடைய வருமானங்களை சுரண்டி தின்னு ஆண்டவரே தனக்கு சொத்து சேர்த்து கொண்டு இருக்கிற அரசியல்வாதிகள் ஆண்டவரே மனம் திரும்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறோமே கர்த்தாவே. தேசத்திலே உமது கிருபை இறங்கட்டுமே ராஜா. ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பெண்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோமே கர்த்தாவே. தேசத்திலே ஆண்டவரே பெண்கள் பாதுகாக்கப்படணுமே கர்த்தாவே. அநேக சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்படணுமே ஆண்டவரே. வாலிபர்கள் பாதுகாக்கப்படணுமே ஆண்டவரே. தேசத்தை நன்மையினால் முடிசூட்டுங்க ஆண்டவரே. அநேக பேர் தற்கொலைக்கு நேராக கடந்து கொண்டு செல்கிறார்கள். அப்பா தற்கொலையின் ஆவிகளை தேசத்திலிருந்து சுட்டெறிங்க அப்பா. தற்கொலைக்கு தூண்டுகிற ஆண்டவரே பொல்லாத ஆவியை இயேசுவி நாமத்தினாலே சுட்டெரித்து ஜெபிக்கிறோமே கர்த்தாவே. படிக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறோமே ஆண்டவரே. அப்பா அநேக பிள்ளைகள் ஆண்டவரே மெமரி பவர் இல்லாமல் ஆண்டவரே அப்பா படிக்கிற பாடங்கள் ஆண்டவரே மனதில் நிற்காமல் கர்த்தாவே தற்கொலைக்கு நேராக போகிற அநேக பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நீர் ஞானத்திலும் வளத்திலும் மனுஷர் தெய்விலும் அதிகமாய் விரித்து அடைந்தது போல கர்த்தாவே எங்கள் பிள்ளைகளை தேவன் பாதுகாக்க வேண்டுமாறு ஜெபிக்க கர்த்தாவே. படிக்கிற பிள்ளைகள் மீது விசேஷ ஞானத்தை கட்டளையிடுவீராக அப்பா. கல்விமான்களின் ஆவை பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக ஆண்டவரே. தேசத்தில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி யாக்கோபின் சுதந்திரத்தினால் போசிப்பேன் நீ வாக்கு கொடுத்தீங்களே அப்பா. எங்கள் பிள்ளைகள் உயர்ந்த இடங்களில் அமர்ந்து இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே உண்மை அறிந்த கிறிஸ்தவ பிள்ளைகள் ஆண்டவரே வரும் நாட்களில் கர்த்தாவே ஆண்டவரே அரசியலை ஆளுகிற சூழ்நிலையை தேவன் உண்டாக்குவீராக ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட வழிகளை திறந்து கொடுப்பீராக ஆண்டவரே. ஆவியானவர் கிருபை செய்வீராக அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோமே அப்பா. தேசத்துக்காக நீர் ஒரு விஷயம் மனம் இறங்குங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் மனம் இறங்குங்க ஆண்டவரே. அநேக ஆண்டவரே பெண்கள் அப்பா அப்பா திக்கற்றவர்கள் விதவைகளும் இருக்கிறார்கள் அப்பா. இப்படிப்பட்ட மக்களுக்காக நாங்கள் வருகிறோம். எங்கள் தேசத்தில் ஆண்டவர் திக்கற்றவர்கள் விதவைகள் இருக்கவே கூடாது கர்த்தாவே. தேசத்தை ஆண்டவரே நீர் போஷிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோமே ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே திருமண தடையில் இருக்கிற குடும்பங்களுக்காக வருகிறோம். அநேக பெண்கள் வயது வந்தும் ஆண்டவரே திருமணமாகாமல் இருக்கிறார்களே கர்த்தாவே. ஏசப்பா ஆண்டவரே அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தாவே அப்படியானவரை நீர் வழியை திறந்து கொடுப்பீராக ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற சாபங்களை தேவன் எடுத்து போடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஏசப்பா வரும் நாட்களில் ஆண்டவரே அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் கர்த்தாவே. பிள்ளைகளுக்கு ஆண்டவரை திருமண தடைகளை மாற்றி கொடுப்பீராக அப்பா. ஆவியானவரே நீர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. அப்பா தேசத்தை நன்மையினால் முடிசூட்டுங்க ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா நீர் கொடுக்கிற கர்ப்பம் ஆண்டவரே பிள்ளைங்களோட கர்ப்பத்தை ஆண்டவரே உண்டாக்காதபடி தடை பண்ணுகிற எல்லா பிசாசின் கிரிகளும் ஆண்டவரே நிர்மூலமாக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோமே கர்த்தாவே. முது மகிமையின் கரம் தாங்கட்டும் ஆண்டவரே. தேசத்தில் உள்ள ஊழியர்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. சபைகள் நடத்துகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக வருகிறோம். ஆவியானவர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஊழியர்களிலே ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. சபையை தேவன் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எத்தனையோ ஊழியர்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தன்னுடைய
உம்முடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே ஆவியானவரே இயேசப்பா ஆண்டவரே அப்பா தன்னுடைய வறுமையோட பொருட்படுத்தாமல் ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியரிலும் ஆண்டவரே உமது ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. தேசத்தில் எங்கெங்க ஆண்டவரே சுவிசேஷம் சொல்லப்படலையோ எல்லா இடங்களிலும் சுவிசேஷங்கள் பரவ தேவன் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியர்களை ஆசீர்வதிங்க, ஊழியர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. தேசத்தை உமது நன்மையினால் முடிசூட்டுங்க ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர் நல்லவர். கிருபையுள்ள நல்ல தெய்வமே, பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல அதிகாலை வேலைக்காய் நன்றி. காலை வேளையிலும் உம்மை கருத்தாய் தேடி வரவும் உம்மை ஆராதிக்கவும் கிருபை பாராட்டினீர். இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய ஊழியத்திற்கென்று விதைக்கின்ற இந்த காணிக்கையை தேவன் நீர் அங்கீகரிப்பீராக. இதை 1000 மடங்கு ஆசீர்வதித்து தம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் திரும்ப செலுத்துவீராக. உன்னத நாம மகிமைப்படட்டும். அமிக்கி குளிக்கு சரிந்து விழத்தக்கதாய் நன்றாய் இழந்து மடியில் போடுவார்கள் என்று சொன்னீரே. அந்த எழுதப்பட்ட வார்த்தை தம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே பலிப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற செல்வ கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர்
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். என்னையும் சிறு சாட்சியாக என் குடும்பத்தை நிறுத்தின கர்த்தருக்கு கோடாடி கோடி சோத்திரம். நமக்கு வாக்குத்தத்தம் ஆராதனை நடக்கும்போது கடந்த மே மாதம் பாஸ்டர் சொன்னாங்க, நம்ம சர்ச்சில் அநேகர் வீடு வாங்கவும் நிலம் வாங்கவும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை சொன்னாங்க. அப்போதைக்கு நான் நினச்சேன், சரி இன்னும் 4-5 வருஷம் ஆகும், சரி இதுக்காக நம்ம ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா எங்கள் அக்கா ஒரு நாள் ஃபோன் பண்ணிவிட்டு, இப்படி வீடு இருக்குது போய் பார்க்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, சரி நானும் சரி சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்க்க தான் போனேன். அப்படிங்கும்போது பார்க்க அதில் ஒரு எனக்கு ஆர்வம், நல்லாயிருக்கு, வீடு வாங்கணும், இடத்த எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் நானும் இந்த திருநெல்வேலி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்தோம். எங்கேயுமே அமையலை. ஆனாலும் கர்த்தர் எனக்கு நேர்த்தியான இடத்துல தருவார்ன்ற ஒரு நம்பிக்கையில் நானும் அப்படியே அலைஞ்சிட்டு இருந்தேன். ஏன்னா நான் அலையும் போது எனக்கு பக்கத்தில் யாருமே இல்லை. அப்பா அம்மா வெளியில் இருக்காங்க, அண்ணன் தம்பிங்களும் பக்கத்தில் இல்லை. நானாக முன்னெடுத்து ஒவ்வொரு காரியங்களும் செய்ய. அப்போதைக்கு பாஸ்டர்கிட்ட கூட நான் அடிக்கடி ஃபோன் பண்ணும்போது சில சமயம் பாஸ்டருக்கே கோவம் வந்துச்சு. இப்போ பொண்ணுன்னா நீ பார்த்து சொல்லி முடிவு பண்ணுறதா, நானாக சொல்லி நீ விடக்கூடாது, நீ முடிவு பண்ணிவிட்டு சொல்லு, நான் வந்து ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அந்த இடத்துலையுமே கர்த்தர் அதை எனக்கு உணர்த்தினார். ஏன்னா அது பின்னாடி அவங்களுக்கும் பிரச்சனையாகும், நானும் அவங்க மனஸ்தாபப்பட மாதிரி இருக்கும். அதனால் கர்த்தர் என்னை முடிவெடுத்து ஒரு காரியங்களில், அதனால் எனக்கு நிறைய கற்றுக்கிட்டேன். எப்படி பேசணும், எந்த மாதிரி இடம் இருக்கணும், எந்த மாதிரி அதனால் நான் நிறையா கற்றுக்கிட்டேன். ஸோ நான் இப்படி தனியாக அலைஞ்சது எனக்கு ஒரு பிரயோஜனமாக இருந்தது. கர்த்தர் ஆனாலும் நான் வாங்குகிற சம்பளத்தில் இந்த மாதிரி ஒரு வீடு வாங்குவேனா நிலம் வாங்குவேனாங்கிறது நானும் எதிர்பார்க்கல, என் வீட்டில் உள்ளவங்க யாருமே எதிர்பார்க்கல. எங்கள் அப்பாட்ட சொல்லும் போது கூட, ஏன்டா தேவையில்லாது பெரியதாக ஆசைப்படாத அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்தார். அதை நான் விசுவாசித்து நான் போராடினேன். ஏன்னா கர்த்தர் எனக்கு இந்த திருநெல்வேலிக்கு எதுக்கு கொண்டு வந்தார், ஏன் கொண்டு வந்தார் அப்படின்னு நான் நிறையா தடவை யோசித்திருக்கேன். அப்படிங்கும்போது நான் சரி எங்கள் அக்காவுக்காக கர்த்தர் கொண்டு வந்திருக்காருன்னு நினச்சேன். ஆனாலும் கர்த்தர் இந்த இடத்துல வந்து என்னை வீட்டோடு இருக்க, ஒரு சொந்த வீடு வாங்க, இந்த சபையோடு இணைந்து நான் இருக்கணும்னு கர்த்தர் விரும்பி இருக்கிறார். அதனால் கர்த்தர் நேர்த்தியாய் கரெக்டான இடத்துல ஆசைப்பட்ட இடத்துலையே கர்த்தர் எனக்கு வீடும் இடமும் வாங்க உதவி செய்தார். போன வாரத்தில் பத்திரம் முடித்து நாங்கள் இன்னைக்கு குடியேற இருக்கிறோம். அதனால் குடும்பமாய் சபையார் அனைவரையும் நாங்கள் வருகைன்னு வரவேற்று என்னோடய சிறிய சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். சமூகம் உனக்கும் பாய்ச்சலும் நான் உனக்கு இடைத்தாழ்படு தருவேன். யாத்திராவும் 33:14. சங்கீதம் 115 வசனம் 9 முதல் 18 வரை. இஸ்ரவேலை கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவை, பூமியையோ மனுஷபுத்திரருக்கு கொடுத்து. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கருடைய வாயை அடைக்கும். நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும், துன்மார்க்கருடைய பேரோ அழிந்து போகும். இதயத்தில் ஞானமுள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான், அழப்புகிற மூடனோ விழுவான். உத்தமமாக நடக்கிறவன் பத்திரமாக நடக்கிறான், கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். நீர்மொழிகள் 10:6 முதல் 9 வரை வசனங்கள். இருக்கும் முதல்வர்கள் வாக்கியவான்கள் இருக்கும் எழுதுவார்கள். நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள். Be joyful with in hope. எழுதியிருக்கிறபடி தேவன் தாம் அம்புக்குரியவர்களுக்கு ஆயத்தம் பண்ணுகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, தன் மனுஷனுடைய இடத்தை தோண்டவும் இல்லை. 1 கொரிந்தியர் 2:9. எழுதியிருக்கிறபடி தேவன் தம் அம்புக்குரியவர்களுக்கு ஆயத்த பண்ணுகை கண் காணவும் இல்லை, காதும் கேட்கவும் இல்லை, மனுஷன் இடத்தை தோண்டவும் இல்லை.
1 கொரிந்தியர் 2:9. உன் சந்ததியின் மேல் என் ஆத்துமாவையும் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஏசாயா 44:3. திடமனதாயிரு, திகையாது, கலங்காது, நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். யோசுவா 1:9. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் நேற்ற காலத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏசாயா 60:22. சங்கீதம் 33:1-5 நீதிமான்களே கர்த்தருக்குள் களிகூருங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தாகும். சுரமண்டலத்தினால் அவரை துதித்து பாடி 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவர் செய்கையெல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆமென். சங்கீதம் 4:1-2. என் நீதியின் தேவனை நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விஷாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். மனுபுத்திரரை எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். எங்குவை ஆக போதும் என்று கொண்டியா தந்தை போல. ஒன்றாம் அதிகாரம் 38 நம்முடைய வேத வசனத்தை திருப்பிக் கொள்வோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எடுத்துக்கொண்டவங்க எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. லூக் சாப்டர் 1 verse 38, 38ஆம் வசனம். 1:38. அதற்கு மரியாள், சேர்ந்து வாசிக்கலாம். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவ தூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, மரியாள் சொல்ற வார்த்தை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. அல்லேலூயா. மரியாள் ஒரு நல்ல வெளிப்பாட்டை உடைய மனுஷியாக இருந்தாள். ஸ்தோத்திரம். மரியாளுக்கு ஒன்று நன்றாக தெரிந்திருந்தது, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்தால் அது எனக்கு நல்லது என்பதை மரியாள் அறிந்திருந்தாள். ஸ்தோத்திரம். ஆனபடினாலே தன்னுடைய வாழ்க்கையில நடக்க கூடாத ஒரு விஷயத்தை தேவ தூதன் வந்து சொல்லும் போது கூட, சரி உம்முடைய வார்த்தையின்படி நடக்கட்டும் என்று சொல்லி அவள் விட்டு கொடுத்தாள், ஒப்பு கொடுத்தாள். அல்லேலூயா. அப்படி என்ன பெரிய வார்த்தையை தேவ தூதன் சொன்னான்? ஸ்தோத்திரம். புருஷனை அறியாத கன்னிகையா இருக்கிற மரியாளை பார்த்து தேவ தூதன் சொன்னா, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஸ்தோத்திரம். இப்படி ஒரு வார்த்தைய சொன்னா யாரால ஏற்றுக்கொள்ள முடியும்? கல்யாணம் ஆகாதவங்களை பார்த்து உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்னா சரின்னு யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. ஆனாலும் மரியாள், அது தேவனுடைய வார்த்தையானால் அதற்கு நான் சம்மதிக்கிறேன், அதற்கு நான் ஒத்துக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாள். அந்த 38ஆம் வசனம் இவனமாய் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. தேவனே, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. ஹல்லேலூயா. இந்த மாசம் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா?
எழுதி இருக்கிறபடி. ஆமா, ஸ்தோத்திரம். எப்படி மரியாளை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டதோ அப்படியே உங்களை குறித்து ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. எழுதி இருக்கிறபடி உங்க வாழ்க்கையில சில விஷயம் நடக்க போகிறது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இந்த எழுதி இருக்கிறபடி நடந்தாலே நீங்க எங்கேயோ இருப்பீங்க. நீங்க எவ்வளவு மேலானவர்களா இருப்பீர்கள். நீங்க எவ்வளவோ பாக்கியம் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். ஏனென்றால் உங்களை குறித்து எழுதப்பட்டபடி இப்ப நீங்க இல்லை. ஆமா, அப்ப எப்படி இருக்கும் பாஸ்டர்? அதை விட குறைவாகத்தான் இருக்கீங்க. எழுதப்பட்டதோ உயர்வானதாக இருக்கிறது, எழுதப்பட்டது மேன்மையானதாக இருக்கிறது, எழுதப்பட்டது சிறப்பானதாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் அந்த எழுதப்பட்டதை நோக்கி வளர்ந்து வருகிறீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். இன்னும் எழுதப்பட்டபடி உங்க வாழ்க்கை என்ன செய்யல, பூரணப்படல. ஆமா, நான் ஏன் தெரியுமா அவ்வளவு தைரியமா சொல்றேன்? நான் ரொம்ப பெர்ஃபெக்டா 100% பெர்ஃபெக்டா இருந்திருப்பேன். ஆனால் எழுதி இருக்கிறபடி என் வாழ்க்கை இப்போ இருந்திருக்கும். ஆனா என்னுடைய பெர்ஃபெக்ட்னஸினுடைய அளவு குறைய குறைய எழுதப்பட்ட எழுத்து நிறைவேறுவதற்கு கால தாமதமாகிறது, குறைவுபடுகிறது. அதுல சில காலம் தள்ளி போகிறதா இருக்கிறது. நல்ல கவனிங்க, நம்மை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்களும் சித்தங்களும் மிக நேர்த்தியானவைகளாய் மகா பெரியவைகளுமாய் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் எழுதின எழுத்து நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற முடியாதபடிக்கு நாம அந்த எழுத்தை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்? கொலைக்கவும் கலைக்கவும் அதை உடைக்கவும் அது தாமதமாகவும் நாம சில வேலைகளை நம்முடைய வாழ்க்கையில பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த வேலை நம்மளை குறிச்ச தேவனுடைய எழுத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற விடமாட்டுக்கிறது. ஆனபடினால் நான் இன்றைக்கு இப்படி இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். நான் ஏன் இன்னைக்கு இப்படி இருக்கேன் அப்படின்னு உங்களை நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு பதில் என்ன தெரியுமா? உங்களுடைய ஜப குறைவோ, உங்களுடைய பலவீனமோ, உங்களுடைய பரிசுத்த குறைவோ, உங்களுடைய விசுவாச குறைவோ, உங்களுடைய வேத வாசிப்பு குறைவோ, உங்களுடைய ஒப்பு கொடுத்தலின் அளவை பொறுத்துதான் ஸ்தோத்திரம் உங்களை குறித்து எழுதப்பட்ட எழுத்தின் அளவு உங்க வாழ்க்கையில இன்னைக்கு என்ன பண்ணி இருக்குது? நிறைவேறி இருக்கு. அப்போ பரிபூரணமான தேவனுடைய எழுத்துக்கள், பரிபூரணமான தேவனுடைய வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு, அதுவும் பரிபூர்ணமா நிறைவேறுவதற்கு இன்னும் ஒப்பு கொடுத்தல் அவசியமா இருக்கிறது. இன்னும் கீழ்ப்படிதல் தேவைப்படுகிறது. இன்னும் ஜெபம், இன்னும் ஊழியம், இன்னும் ஆண்டவருக்காக ஓடுகிற ஓட்டம், பிரயாசம் அங்கே இருக்குமானால் உங்களை குறித்து எழுதப்பட்டது எப்படி இருக்குமா? பூரணமா இருக்கும். உங்களை குறித்து எழுதப்பட்டது நிறைவாய் நிறைவேறும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நான் இன்னொரு ஆதாரத்தை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். ஏன் என்னைய குறித்த தேவ திட்டம் என்னுடைய வாழ்க்கையில பரிபூர்ணமாய் நிறைவேறவில்லை என்றால், நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் நான் சொன்னேன் ஜெபக்குறைவு, பலவீனம், இதெல்லாம் சொன்னேன். இன்னொரு பக்கம் என்னுடைய வாழ்க்கையை குறித்த எழுத்து என்னவென்ற அறிவு எனக்கு இல்லாத போதும் என்னால் என் வாழ்க்கையை குறித்து எழுதப்பட்டதை என் வாழ்க்கையில நிறைவேற்றி கொள்ள முடியாது. எனக்குரிய ஆசீர்வாதம் இது. இது தேவன் எனக்காக ஏற்படுத்தி வைத்திருப்பது. இது தேவன் எனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பது. இதற்காகவே நான் முன்குறிக்கப்பட்டேன், இதற்காகவே நான் அழைக்கப்பட்டேன் என்கிற வெளிப்பாடு எனக்கு இல்லை என்றால் அப்போதும் நான் என்ன பண்ண முடியாது? என்னுடைய வாழ்க்கையை குறிச்ச எழுத்துக்களை என் வாழ்க்கையில நிறைவேற்றி கொள்ள முடியாது. ஒன்று செயல், ஜெபம், ஊழியம், பிரயாசம், ஒப்பு கொடுத்தல் போன்ற செயல்கள் என்னுடைய வாழ்க்கையில தேவன் எழுதி வைத்திருக்கிறவைகளை பூர்ணமாய் நிறைவேற்றும்.
நம்பர் 2 எண்ணங்கள், தெளிவான எண்ணங்கள். கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்கிற ஒரு வெளிப்பாடு எனக்கு இல்லை என்றால் நான் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என் வாழ்க்கையை முடிச்சிட்டு போறவனா இருப்பேனே தவிர என்னைய குறிச்சு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் என் வாழ்க்கையில நான் என்ன பண்ண முடியாது, சுதந்தரித்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆபிரகாமின் மேல ஆண்டவருக்கு அன்பு வந்த உடனே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்களை அள்ளி விடுகிறார். இந்த குழந்தையை குறித்த வாக்குத்தத்தத்தை மட்டும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுக்கல. ஒண்ணு நம்முடைய செயல்கள், நம்முடைய குறைவுகள், நம்முடைய பலவீனங்கள் தடுக்குது. எதை தடுக்குது? நம்மளை குறிச்சு எழுதின எழுத்துக்கள் நிறைவேறாதபடிக்கு தடுக்குது. நம்பர் 2 எண்ணங்கள், எண்ணங்கள். ஸ்தோத்திரம். ஆமா, நான் எல்லாம் இப்படி ஆசீர்வதிக்கப்படுறதா, நான் எல்லாம் இப்படி நல்லா இருக்க முடியுமா, எனக்கெல்லாம் இது கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணம் உங்களை குறித்த தேவ திட்டத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற விடாது. சோ இந்த 2 விஷயத்திலும், செயல்களிலும் எண்ணங்களிலும் நாம் தெளிவுள்ளவர்களாயிருப்போமானால் நம்மளை குறித்த எழுத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ணமாய் நிறைவேறும். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நல்ல நல்ல எழுத்துக்களை நம்மளை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். அதுக்கு தான் நான் ஆபிரகாம சொல்ல வந்தேன். அதுக்குள்ளதான் கலவரமாயிட்டு திரும்பி ஆபிரகாமுக்கு வர்றேன். ஆபிரகாம குறிச்சு குழந்தை விஷயத்துல மட்டுமல்ல, உனக்கு குழந்தை தருவேன் அப்படிங்கிற அந்த குழந்தையின் ஆசீர்வாதத்துல மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்றாரு, கிழக்கேயும் மேற்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் நடந்து திரி, அதெல்லாத்தையும் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு? நடக்க ஆரம்பிக்கிறார். நடக்கிறார் நடக்கிறார் நடக்கிறார். அப்படியே நடந்து நடந்து போனாலும் ஒரு மனுஷன் எவ்வளவுதான் நடக்க முடியும்? ஆமா, என்னெல்லாமோ நடந்து பார்க்காரு ஆபிரகாமு. ஆனா ஒரு அளவுதான் அங்க முடியுது, அதுக்கு மேல அங்க முடியல. ஆனா பாருங்க, ஆபிரகாம அவன் நடந்ததை விட அதிகமாய் ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்புறாரு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ நடந்தெல்லாம் அவ்வளத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாதப்பா, நீ பார்க்கிற பூமி முழுவதையும் நான் உனக்கு என்ன செய்யறேன்? கொடுக்கிறேன். அல்லேலூயா. நம்ம நீ எவ்வளவுதான் நடப்ப, எவ்வளவுதான் நடந்தாலும் மிஞ்சி போனா ஒரு 100 கிலோமீட்டர் தான் என்ன செய்ய முடியுது. அவ்வளவுதான், அவ்வளவு தூரம் கூட நடந்தாரான்னு தெரியல. ஆனா நான் உனக்கு அதை விட அதிகமா கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால நீ நடக்கிற அளவு இல்ல, நீ பார்க்கிற பூமி முழுவதையும் உனக்கு நான் கொடுக்கிறேன். அப்ப பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுக்கணும்னு அவருடைய எண்ணங்கள், அவருடைய எழுத்துக்கள், அவருடைய நினைவுகள், அவருடைய சொற்கள் ஆபிரகாம் நினைச்சதை விட அதிகமாக தான் இருக்கு. இதை நீங்க ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலையும் 15ஆம் அதிகாரத்திலையும் நீங்க பார்க்க முடியும். பார்த்துக்கோங்க. இன்னொன்னு சொல்றேன், நீங்க அதே ஆதியாகமத்துக்கு திருப்புவீங்கன்னா அங்க அந்த வசனத்தை வாசிக்க முடியும். அந்த எல்லைகள் அங்க குறிக்கப்பட்டிருக்கும். அந்த எல்லையை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எல்லையை சுதந்திரிக்கலன்னு தான் சொல்லுவேன். அவ்வளவு அதிகமாய் சுதந்திரிக்கும் அளவுக்கு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்திருப்பார். எப்படி தெரியுமா? அதாவது 13-14 இருக்குது. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, அதையும் நான் உனக்கு தருவேன். அப்பொழுது ஆபிரகாம் தன் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரையின் சமபூமியிலே சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். இன்னொன்னு அந்த ஆதியாகமம் 15-18 அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெர்சியரும் ரெப்பாயிமரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன். அல்லேலூயா. ஆமா, நீங்க இந்த ஏரியா எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொன்னா பின்னாடி ஆபிரகாம் பிரயாணம் பண்ணின தேசங்கள்னு ஒரு மேப் இருக்கும் பாருங்க. ஆபிரகாம் பிரயாணம் பண்ணின தேசங்கள்னு ஒரு மேப் இருக்கும். நீங்க பைபிளை பின்னாடி திருப்பினீங்கன்னா
இப்படி இருக்கும் பாருங்க, இந்த ஷேப்ல இருக்கும். இருக்கா? ஆபிரகாம் பிரயாணம் பண்ண தேசங்கள். அதுல பாருங்க, இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் வரைக்கும் எவ்வளவு பெரிய ஏரியா சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இஸ்ரவேல் தேசம் அதுல எங்க இருக்கு தெரியுமா? அவ்வளவு பெரிய மேப்ல இஸ்ரவேல் தேசம் எங்க இருக்குன்னு பாருங்க. இடது பக்கத்துல அந்த கடல் மேல் சமுத்திரத்துக்கு பக்கத்துல ஒரு கோடு மாதிரி இருக்கா, மேல இருந்து கீழே கோடு, அதான் யோர்தான் நதி. அதை சுத்தி இருக்கிற இடம் மட்டும்தான் இஸ்ரவேல் தேசம். இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரித்திருக்கிற அளவு எவ்வளவு? ரொம்ப சின்ன இடம். ஆனா ஆண்டவருடைய மைண்ட்ல அவங்களுக்கு கொடுக்கணும்னு இருந்த இடம் யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெருசா இருக்கு பாருங்க. அதுல போட்டிருக்கா ஆபிரகாம் பிரயாணம் பண்ணின தேசங்கள்னு போட்டிருக்கா. இருக்கா இல்லையா? அதுல பக்கம் இல்லையோ? அதுல அந்த இடது பக்கத்துல சீப்ரு தீவு, மேல் சமுத்திரம்னு லெப்ட்ல இருக்கா. அந்த கருப்பா ஷேட் பண்ணி இருக்கிறது ஃபுல்லாமே கடல். அந்த கடல் ஓரமா மேல இருந்து ஒரு கோடு இருக்கு பாருங்க. மேல இருந்து ஒரு கோடு இருக்கு பாருங்க. எருசலேம்னு போட்டிருக்கா. எருசலேமுக்கு கீழே மோவாப், அதுக்கு கீழே ஏதோம் அப்படி போட்டிருக்கா. அதுக்கு மேல ஒரு கோடு போட்டிருக்கா, நாம மாதிரி லைன் ஒண்ணு வருதா, அதான் யோர்தான் நதி. அந்த ஏரியாவை மட்டும்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் ஆளுகையில வைத்திருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் வாக்கு பண்ணினது எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்குது? 10 ஜாதிகள் வாழ்ந்த இடம். இப்ப நான் வாசிச்சேன் பாருங்க ஒரு ஆதியாகமத்துல, அந்த 10 ஜாதிகள் வாழ்ந்த தேசத்தை ஒரு பெரிய ஜாதியா இன்னும் ஆபிரகாம் மாறல. இன்னும் சொல்ல போனா ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்ல. அப்படி ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை கூட இல்லாத போது 10 ஜாதி ஜனங்கள் வாழ்ந்த 10 தேசத்தை நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுக்க பிரியமா இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா அதை நான் கொடுத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படின்னா ஒன்னு சொல்றேன், ஆண்டவருடைய மைண்ட்ல கொடுக்கணும்னு நினைச்சிருக்கிறது பெருசா இருக்கு, பெருசா இருக்கு. சிலர் மேல ஆண்டவருக்கு அன்பு வந்துட்டுனா அவங்களுக்கு அவர் கொடுக்கணும்னு விரும்புறது ரொம்ப பெருசா இருக்குது. ஆனா அவங்க பண்ற சேட்டை அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியல. ஆபிரகாமின் சந்ததிகள் பிறந்து வளர்ந்து வந்து பண்ண சேட்டை அவங்களால அந்த 10 தேசத்தை என்ன பண்ண முடியல, சுதந்திரித்துக் கொள்ள முடியல. ஒடுக்கப்பட்ட இஸ்ரவேல் தேசத்திலேயே ஒழுங்கா இருக்க முடியாத அளவுக்கு பண்ண சேட்டை ஆண்டவரே பாபிலோன் ராஜாவை அனுப்பி அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு போற அளவுக்கு இஸ்ரவேல் தேசத்துல உட்கார்ந்து சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. சபைக்குள்ள உட்கார்ந்து இந்த சேட்டை பண்ணா இவங்களை எப்படி ஆசீர்வதிச்சு, எப்படி இவங்களை உயர்த்தி, எப்படி இவர்களுக்கு நன்மை செய்ய, புரியுதா புரியலையா? யாராவது சொல்ல முடியுமா? நான் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கேன், ஆண்டவர் தான் என்ன செய்யல, ஆசீர்வதிக்கல. நான் ஜெபத்துல பெர்ஃபெக்ட், உபவாசத்துல பெர்ஃபெக்ட், நான் ஒவ்வொரு வார்த்தையிலையும் பெர்ஃபெக்ட், எல்லாமே பெர்ஃபெக்ட். ஆனா அந்த ஆண்டவருக்கு தான் இனி ஆசீர்வதிக்க தெரியல. அப்படி யாராவது சொல்ல முடியுமா? ஒரு சிலர் பார்க்கறத பார்த்தா நீங்க ஆமா நான் பெர்ஃபெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. அது எப்படி இருக்குன்னா, நான் பிறந்ததுல இருந்து பொய்யே சொல்லாதவங்க கை உயர்த்திடும். நான் தான் பிறந்ததுல இருந்து பொய்யே சொல்ல, பிறந்ததுல இருந்து பொய் சொல்லலன்னு சிலர் பொய் சொல்லுவாங்க பாருங்க. ஆமா, அப்படி சில ஆட்கள் இருப்பாங்க பார்த்துவாங்க. நான் சொல்றேன், தேவன் ஆசீர்வதிப்பதற்கு ஆயத்தமாக தான் இருக்கிறார். தேவன் ஆபிரகாமுக்கு 10 ஜாதிகளின் தேசத்தை கொடுப்பதற்கு மனசார ஆயத்தமா தான் இருக்கிறார். ஆமா, ஆனா ஆபிரகாமின் சந்ததி அதற்கு தகுதியா இருந்ததா என்பதுதான் கேள்வி. சோ இன்றைக்கும் நம்மளை குறிச்சு எழுதுனது நடந்தாலே நம்ம அத்தனை ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்காக என்ன பண்ணி வச்சிருக்காரு. நம்ம மேல அவருக்கு பிரியம் வந்த உடனே, நம்ம மேல அவருக்கு அன்பு வந்த உடனே அவரு அப்படியே எழுதுவார் போல இருக்கு. பிரவீன் குமாருக்கு இன்னொரு BMW, இன்னும் இந்த ஆளுக்கு காருக்கு இருக்கு போகலையா அப்படின்னு சிலர். ஆமா ஆமா, இப்பதான் இந்த போன் வாங்கி 5 வருஷம் ஆகுது. இந்த போன் வாங்கி இது 5வது வருஷம். 2019 இருந்து இது 5வது வருஷம். செப்டம்பர் தாண்டிட்டு ஜனவரி வரப்போகுது, 5வது வருஷம் ஆகுது. இப்பதான் ஒவ்வொரு கிறுக்கா தெளியுது. செல்போன் கிறுக்கு தெளிஞ்சிருக்கு,
கார் கிறுக்கு தெளிஞ்சிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா தான் ஒவ்வொரு எல்லா கிறுக்கும் என்ன செய்யணும், தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் எழுதின எழுத்து தெளிவா என்ன செய்ய ஆரம்பிக்கும், நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓ, இவ்வளவு எழுதியிருக்காரா, இவ்வளவு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டு வச்சிருக்காரா, இவ்வளவு நன்மைகளை ஆண்டு வச்சிருந்தாரா, இது தெரியாம செல்லு செல்லு செல்லுன்னு அலைஞ்சிட்டோமே, காரு காரு காருன்னு அலைஞ்சிட்டோமே. ஸ்தோத்திரம். நிறைய நேரங்கள்ல தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்னவென்று தெரியாதபடியினாலேயே, அறியாதபடியினாலேயே நம்முடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை நம்ம என்ன பண்ணிடுறோம், அப்படியே கழித்து போடுகிறோம். நான் சொல்றேன், திறந்த இருதயத்தோட, ஆண்டவரே நீங்க எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன, அதை எனக்கு காட்டுங்க. அது என் வாழ்க்கையில வருமானால் அது எவ்வளவு மேன்மையானதா இருக்கும், எத்தனை மகிமையானதா இருக்கும். அல்லேலூயா என்கிற வெளிப்பாடு எப்ப வருகிறதோ அப்பொழுது ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வோம். ஆபிரகாமுக்காக அவர் சொன்ன ஆசீர்வாதங்கள் 10 தேசம். ஆனா ஒத்த தேசத்தை அந்த மக்கள் காத்து நிக்கிறதுக்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பாடுபட்டு போனார்கள். நான் சொல்றேன், கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்தவைகள், கர்த்தர் நமக்காக தருவேன் என்று எழுதி வைத்தவைகள் நம்முடைய வாழ்க்கையில நடந்தாலே போதும், நீங்க எல்லாம் ராஜாக்களும் ராணிகளுமா இருப்பீர்கள். அல்லேலூயா. உங்களை கையிலேயே, அதனாலதான் சொன்ன ஆசீர்வாதத்தை பூரா கொடுக்கிறதுக்கு பயந்து போயிருக்காரு. நான் வேற அள்ளி கொண்டு போய் கொடுத்து அடுத்த வாரத்துல தான் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஆண்டவரே தேடாம போயிடக்கூடாதுங்கிற ஒரு பயம் கர்த்தருக்கு ரொம்ப அதிகமாவே இருக்குது. நம்ம பாருங்க, கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பந்தர்னு போட்டிருக்கு பைபிள்ல. அவர்கிட்ட இல்லாத ஐஸ்வர்யமா பிசாசு இருக்குது, அவர்கிட்ட இல்லாத ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமா பிசாசு இருக்குது. இந்த பிசாசு அவனை தேடுற ஆட்களை எப்படி ஆசீர்வதிக்கான், அவனை தேடி போற ஆட்களை எவ்வளவு ஆசீர்வதிக்கான். இப்ப நான் கூட யோசிச்சேன், ஆண்டவரே உங்களை தேடி வர்றவங்களை நீங்க அந்த மாதிரி ஆசீர்வதிச்சா என்ன, கொஞ்ச நாள்ல நீனும் அவங்கள்ட்டே போயிடுவேன். அதனாலதான் அப்படி உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு பயமா இருக்குது. ஒரு நல்ல தகப்பன் கையில, தாய் கையில எத்தனை 1000 லட்சம் கோடி இருந்தாலும் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை மட்டும்தான் செய்வாங்க. பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போகும்போதே டெய்லி இப்போதைக்கு 100 ரூபா 500 ரூபா கொடுத்து விடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பெற்றோர் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது 100 ரூபா, அப்படி யாரும் பிள்ளைகள் வாங்கிட்டு போறீங்களா? ஒரு நல்ல பெற்றோர் எவ்வளவு வச்சிருந்தாலும் மனசார கொடுக்க மாட்டாங்க. உனக்கு என்ன வேணும் கேளு, நான் வாங்கி தாரேன். அதுதான் நல்ல பெற்றோருக்கு அழகு. ஆனா பிசாசு தெரியுமா செய்வான், உனக்கு என்ன வேணுமோ வாங்கி இந்த அப்படி பணம் இந்த வச்சுக்கோ சாப்பிடு. அது பிசாசு பண்றது, அது அவனை அவுத்து விடுறது, அது நண்பர்களோட சேர்ந்து அவன் கேட்டு குட்டிச்சவரா போவதற்கான சூழ்நிலையை உருவாக்குவது. அது தகப்பன்மார் தாய்மாருடைய வேலை இல்ல. அது போலதான் கர்த்தர். உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு, அதை நான் உனக்கு தாரேன். அதுலயும் உனக்கு எது அவசியமோ அதை நான் உனக்கு தாரேன். ஆனா என்னுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் உனக்காக தான் நான் சேமித்து வைத்திருக்கிறேன். என்னுடைய நன்மைகளை எல்லாம் உனக்காக தான் நான் வைத்திருக்கிறேன். நீ தகுதியாகும் போது, நீ சரியாகும் போது உன்னை குறித்து என் மைண்ட்ல எழுதி வைத்திருக்கிற எழுத்துக்களை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், நம்மளை குறிச்சு எழுதுனது நடந்தாலே போதும். ஆமா, நம்ம பரலோகத்துக்கு போற அன்னைக்கு நான் உனக்கு கொடுத்த பொறுப்புல கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய், வா உன்னை அநேகத்திற்கு அதிகாரியாய் வைக்கிறேன் என்று உங்களை அழைத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. அன்னைக்கு நம்ம குறைவுள்ளவர்களாய் நின்று விடாதபடிக்கு, இவ்வளவு ஆசீர்வாதத்தை ஆண்டு தந்தாரு, அதுல ஒன்றையும் நான் சரியா பயன்படுத்தல, கர்த்தர் எனக்கு கொடுத்த நன்மைகளில் ஒன்றையும் அவருக்கு மகிமையா பயன்படுத்தலன்னு சொல்லி குற்றவாளியாய் நிற்காதபடிக்கு, ஆண்டவர் கொடுக்கிறதுல அவருக்கு உண்மையா இருந்து வாழ்ந்து காட்டுவோம். அது நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அப்படித்தான் நம்மை குறித்து நன்மையானவைகளை எழுதி வைத்திருக்கிறார். தீர்க்கதரிசி சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசி 55ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களை வாசிங்க பார்ப்போம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள்
உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று உங்கள் வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, இதான் ரொம்ப முக்கியம். பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயரமா இருக்குதோ, அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும், அப்படியே உங்க வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்குன்னு ஒரு நினைவு இருக்குன்னு வைங்களேன், அதை விட ஆண்டவருடைய நினைவு. நீங்க ஒரு வீடு கட்டணும், அதுல எப்படி ஒரு டபுள் பெட்ரூம் இருக்கணும், அதுல ஒரு கார் பார்க்கிங் இருக்கணும் அப்படின்னு ஒரு நினைவு உங்களுக்கு இருந்தா, ஆண்டவருடைய நினைவு ஆமா அது அது வந்து ஒரு ட்ரிபிள் பெட்ரூமா என்ன செய்யட்டும். 2 பிள்ளைகள் இருக்கிறதுனால டபுள் பெட்ரூம்னு சொல்றீங்க, அப்புறம் நீனும் முன்னாடி எங்க போய் படிப்பீங்க? அதனால ட்ரிபிள் பெட்ரூமா இருக்கட்டும் அப்படின்னு அவர் நினைப்பார். சொல்றது புரியுதா? நம்ம ஹாலில் வேணா படுத்துக்கோம், நம்ம சோஃபா வேணா படுத்துக்கோம். அடைச்சே, ஒன்னாலதானே உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், அதனால உனக்கும் நான் என்ன உண்டாக்குவேன், அதை ட்ரிபிள் பெட்ரூம் ஆக்குவேன், அதை ட்ரிபிள் கார் விடுற பார்க்கிங்கா மாத்துவேன் அப்படின்னு அவர் நம்மளை குறிச்சு வைத்திருக்கிற நினைவுகள் உயர்ந்தவைகளாக தான் இருக்கும். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை சபையின் மத்தியில தீவிரமாய் நிறைவேற்றுவாராக. பணத்தை வச்சுக்கிட்டு வீடு கட்டணும்னு இருந்தவங்களுக்கெல்லாம் வாய்க்கல, ஆனா வாக்கு தத்தத்தை விசுவாசிச்சவங்களுக்கெல்லாம் வாய்த்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்களுடைய வாழ்க்கையில வாக்கு தத்தம் தீவிரமாய் பலிக்கும். இந்த பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த டிசம்பர் மாசத்துல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மகளே நான் உன்னை குறிச்சு நல்ல 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 வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறேன். மக்கா நான் உன்னை குறிச்சு நல்ல வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறேன். அந்த வார்த்தைகளை அறிந்து கொள்ள பிரயாசப்படு, அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள பிரயாசப்படு. என்னிடத்தில் கேள், என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடு. நான் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை உனக்கு காட்டும்படிக்கு உன் அன்பை எனக்கு வெளிப்படுத்து. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். எப்ப பாஸ்டர் என்ன குறிச்சு எழுதுனது எனக்கு தெரிய வரும்? எப்போ நீ அவர் மேல அன்பா இருக்கிறங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரோ, இவன் என் மேல ஏன் இவ்வளவு அன்பா இருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரோ, இறங்கி வந்து உங்கள்கிட்ட பேசுவார். உனக்கு ஒன்று தெரியுமா, நான் உனக்காக இப்படி ஒன்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், உனக்காக இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன், இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு நன்மையை உனக்கு கொடுக்கும்படி நான் எழுதி வைத்திருக்கிறேன் என்று உங்கள்கிட்ட வந்து பேசுவார். அதனாலதான் அந்த வசனம் அப்படி சொல்லுது, எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்தவைகள். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்தவைகள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில அறிந்து கொள்வதற்கானாலும் பெற்றுக்கொள்வதற்கானாலும் அவர் மேல வைக்கிற அன்பு தான் அங்க பிரதானமா இருக்கிறது. தேவன் மேல வைக்கிற அன்பு தான், ஸ்தோத்திரம், பிரதானமா இருக்கிறதே தவிர நான் அப்படி செஞ்சதுனால இப்படி செஞ்சதுனால உங்களை விட என்னைய விட அவருக்காக பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க, இருக்காங்க. ஆமா, ஸ்தோத்திரம். சிங்கத்தை 2ஆ கிழிக்கிறதுக்கு அவருக்கு ஆட்கள். ஆமா, ஸ்தோத்திரம். ஒரு பட்டயத்தை எடுத்து கொண்டு போய் ஒரு பட்டணத்தை சாய்க்கும்படியான வீரர்கள் அவருக்கு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் அவர் இத்தனை பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கல. ஆனா யார் அவரிடத்துல அன்பாய் ஆராதிக்கிறார்களோ, ஆராதனை வேளையிலே தன்னுடைய இருதயத்தை திறந்து ஊற்றி விடுகிறார்களோ, அவருடைய பாதத்திலே மார்த்தா மரியாளை போல அமர்ந்திருக்க தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, அந்த அன்புள்ளவர்கள்ட்ட போய் அவர் தன் இருதயத்தை திறக்கிறார். அவர்களுக்காக எழுதி வைத்தவைகளை அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, தேவன் மேல நாம் கொண்டிருக்கிற அன்பை வெளிப்படுத்த பார்ப்போம். ஆமா, எப்படி அன்பை வெளிப்படுத்தன்னு அடுத்தது கேட்டுறாதீங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்கு தான் ஆண்டவர் மேல நான் எப்படி அன்பு செலுத்தணும்ங்கிறது தெரியணும். ஸ்தோத்திரம். வேதத்தோட உட்காருங்க, வேதத்தின் வழியா ஆண்டவர் பேசுவார் எப்படி அன்பு செலுத்த வேண்டும்.
எப்படி தேவனிடத்துல உங்க இருதயத்தை ஊற்ற வேண்டும், எப்படி ஆண்டவருடைய சத்தம் கேட்க வேண்டும். ஆண்டவர் வேத வசனத்தின் மூலமா தான் பேசுவாரு. ஜெபம், நீங்க அவரோட பேசுறது. எனக்கு அந்த பிரச்சனை ஆண்டவரே, இந்த பிரச்சனை ஆண்டவரே, அதை மாற்றுங்க ஆண்டவரே, இதை கொடுங்க ஆண்டவரே, எடுங்க ஆண்டவரே, போடுங்க ஆண்டவரே. நீங்க பேசுறது. பைபிளை திறந்தா அவரு பேசுவார். ஸ்தோத்திரம். நீ இப்படி நட, நீ இதை செய், நீ இதை செய்யாத, இங்க போ, இங்க போகாத, இங்க வா, இங்க வராத. அவர் பேசுவார். சோ அவர் பேச பேசதான் உங்களுக்கு அவர் மேல என்ன வர ஆரம்பிக்கும்? அன்பு வர ஆரம்பிக்கும். ஸ்தோத்திரம். தேவன் மேல உள்ள அன்பை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அவர் உங்களுக்காக எழுதி வைத்ததை என்ன செய்ய ஆரம்பிப்பாரு? வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். இதுவரைக்கும் நான் கொஞ்சமாவது ஆண்டவருடைய அன்பு என்னன்னு தெரிஞ்சிருக்கிறேன்னு சொல்றவங்க, ஆண்டவர் எனக்காக எழுதி வைத்திருக்கிறது என்னன்னு தெரிஞ்சிருக்கிறேன்னு சொல்றவங்க கை வைத்துங்க பார்ப்போம். வெரி குட், வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஸ்தோத்திரம். ஆமா, இன்னும் உங்களை குறித்து எழுதப்பட்டது உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? தெரிய வர வேண்டும். என்ன குறித்து எழுதப்பட்டது என்னவென்று எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், அவைகளை நீங்கள் அறிய அறியதான் அது உங்க வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்க முடியும். அதன் பேர்ல ஒரு வாஞ்சை வர வேண்டும். சொன்ன மாதிரி வீடு பார்க்க பார்க்க தான். ஆமா, ஸ்தோத்திரம். ஆமா ஆமா. ஒரு பக்கம் பார்க்க பார்க்க ஆசை வரணும், இன்னொரு பக்கம் சத்துருக்கள் நம்மளை என்ன செய்யணும்? ஆமா, அநியாயமா பேசணும். சத்துருக்கள் நம்மளை அநியாயமா என்ன செய்யணும்? ஏதாவது ஏசணும், பேசணும். அதுக்கு ஆமா, அப்படி அனுபவம் இருந்தாலும் ஆண்டவர் வலிய வந்து தம்முடைய அன்பை என்ன செய்வாரு? ஆமா, யாராவது உங்களை அநியாயமா பேசினாங்கன்னு வைங்களேன், ஆமா, நீங்க வந்து கூப்பிடாமலே கர்த்தர் உங்கள்ட்ட வந்து என்ன செய்வாரு? பேசுவார். தெரியுமா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். இதெல்லாம் நான் அனுபவத்துல சொல்றேன். இதுக்கெல்லாம் வசன ஆதாரம் கேட்காதீங்க. ஸ்தோத்திரம். அநியாயமா என்னை யாராவது ஒருத்தங்க பேசினாங்கன்னா, ஏசினாங்கன்னா, ஸ்தோத்திரம். ஆமா, உங்கள் பேரில் பொய்யான மொழிகளை சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள். அவங்க போய் ஆண்டவரே நீ இப்படி பேசிட்டாங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ண வேண்டாம். அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாரு. அவரா வந்துருவார். அவரா வந்து உங்களை தேற்றுவார். அவரா வந்து உங்களுக்கு வாக்கு விடுவார். கவலைப்படாத, கவலைப்படாத. ஆமா, சத்துருக்களுக்கு முன்பதாக ஆண்டவர் நமக்காக ஒரு பந்திய ஆயத்தப்படுத்துவார். ஆமா, ஒரு மனுஷன் இந்த மாதிரி சத்துருக்களால காயப்படுத்தப்படும் போது, குற்றுயிரும் கொலையுருமா கிடக்கும் போது, ஆண்டவர் வந்து புதுசா சில விஷயத்தை என்ன செய்வாரு? புதுசா எழுதுவாரு. நீ பைக் இல்லைன்னா அப்படி உனக்கு நிலைமை வந்துட்டு, வா வா, அவன் எல்லாம் எத்தனை லட்சத்துக்கு பைக் வச்சிருக்கான், வா நான் உனக்கு கொடுக்குற பைக் அதை விட சிறந்த பைக்கா இருக்கும். ஆமா, உனக்கு மட்டும் இல்ல, நீ அநேகருக்கு பைக் வாங்கி கொடுக்கும்படி இந்தா உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறேன். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். இப்படி அநியாயமா பேச்சு வாங்கும் போதும் கர்த்தர் வலிய வந்து புதுசு புதுசா நம்ம லைஃப்ல எழுதிவாரு. சில எழுத்துக்களை எழுதுவார். ஸ்தோத்திரம். இது வந்து நம்மளா உருவாக்க முடியாது. இது சில நேரங்கள்ல தன்னால எழுதியும் வரும். சில நேரம் சனியம் வருங்கிற மாதிரி சில நேரம் சல்லியம் அப்படியே நம்மளை தேடி வந்து, பக்கத்து வீட்டுக்காரங்களோ சொந்தக்காரங்களோ பெத்த பிள்ளையோ அல்லது பெத்து விட்டதோ நம்மளை எழுச்சுவாங்க, அப்படி அநியாயமா பேசுவாங்க. அப்படி பேசும்போது அப்பா ஒரு சொட்டு கண்ணீரை பிடிச்சு ஒரு மூக்கை சீந்தி அப்படி ஓரமா சேல பிடிச்சு விட்டுட்டு அப்பான்னு அப்படியே என்னைய மாதிரி டயர்டாகி அப்படியே தூங்கிடணும். பாரம் வருத்தம் வந்தோடனே அப்படியே கனவுல வந்து கர்த்தர் அப்படியே எழுதுவார், கவலைப்படாத மகனே, இப்படி சொல்லிதானே உன்னை திட்டினாங்க, அவங்க பார்வையில நான் உன்னை இப்படியெல்லாம் உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறேன். அல்லேலூயா. இதை வந்து நீங்க பிளான் பண்ணி செய்ய முடியாது. யாராவது உன்னை திட்டுங்க, ஒரு 4 பேர் திட்டுங்கன்னு சொல்லி 4 பேரை செட் பண்ணி வச்சு அவங்க திட்டுறதுனால உங்களுக்கு வருத்தம் வரப்போறது இல்லை. ஆனா இயல்பாகவே ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா அதை என்ன பண்ணிடாதீங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. என்ன எப்படி பேசுவ, பேச்ச நிப்பாட்டு, மாத்தி சொல்லு, சாரி சொல்லு, அதை அப்படி ஆக்கிடாதீங்க. ஸ்தோத்திரம். அதெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம். யாராவது ஒருத்தர் வந்து உங்களை அநியாயமா பேசுறாங்க அப்படின்னா, ஆஹா எனக்கு ஒரு நல்ல எழுத்தை எழுதுவதற்கு கர்த்தர் ஆளை கொண்டாந்துட்டாரே, எனக்கு வழியை திறந்துட்டாரே, அப்பா பேசுடி, பக்கத்து வீட்டுக்காரி பேசு. ஸ்தோத்திரம். நீ பேசதான் நான் உயர முடியும். இனி பேசுறதுக்கு ஆள் இல்லாம 4 வருஷமா நான் இருந்த இடத்துலயே இருந்துட்டேன்.
ஒரு முன்னேற்றமும் இல்ல. ஆமா, ஸ்தோத்திரம். யாராவது ஒருத்தியாவது பேசுவான்னு பார்த்தேன். யாராவது ஒருத்தி பொறாமையில வந்து என்ன செய்யணும், ஏத்து வீடோ பக்கத்து வீடோ முன் வீடோ 4 பேர் சுத்தி இருந்து நம்மளை கடிக்க வந்தாங்கன்னா போதும். ஆமா, புதுசா வந்து எழுதுவார், ஏன் அந்த நாய் குலைக்க விட்டுட்டு இருக்க, நீ வீட்டுக்குள்ளேயே கார்ல ஏறி கார்லயே போ, கார்லயே வா, நாய் என்ன குலைச்சாலும் ஒண்ணு பண்ண முடியாது, ஒரு காரை கொடுத்துருவாரு. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். உன்னை கடிக்கிறதுக்கோ உன்னை பார்த்து குலைக்கிறதுக்கோ ஆளே இல்லைன்னா பழைய பைக்லயே தான் நினைச்சு வேண்டியிருக்கோம். மழையோ குளிரோ வெயிலோ அந்த பைக்ல தான் அலையிற மாதிரி இருக்கும். ஸ்தோத்திரம். அப்ப நம்மளை சுத்தி நாய் குலைக்கணுமா வேண்டாமா? ஒருத்தன் குலைச்சிட்டான்னு அவனை போய் சங்க பிடிச்சி எரிஞ்சிடக்கூடாது, அடைக்கிடக்கூடாது. அது ஒரு ஆசீர்வாதமான கொலை. ஆமா, ஸ்தோத்திரம். உங்களை 4 பேர் பேசுறோம், அநியாயமா பேசுறோம், அப்படி நல்ல கவனிங்க. நம்மளை குறிச்சு பொல்லாத வார்த்தைகளை சொல்வார்களானால் நம்ம பாக்கியவான்களா இருப்போம். நம்மளை குறிச்சு தீமையா பேசுறதுக்கு ஆளே இல்லாட்டா நம்ம வளர்ச்சி ஸ்லோவா தான் இருக்கும். ஆமா, நம்மளை குறிச்சு ஆண்டவர் புதுசா எழுதணுமா? ஸ்தோத்திரம். நம்மளை குறிச்சு ஆண்டவர் உயர்வா எழுதணுமா? நம்மளை குறிச்சு ஆண்டவர் நன்மையான வார்த்தைகளை பேசணுமா? ஸ்தோத்திரம். ஆமா, அப்படின்னா இந்த உலகம் நம்மளை தூக்கி எறியணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம பிள்ளைகளை குறிச்சு மோசமா பேசதான் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் மாற்றி அமைத்து எழுதுகிறவராக இருப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம குடும்பத்தை குறிச்சு அவமானமா பேசதான் அவங்களுக்கே ஒரு நாள் படி அளக்கும்படிக்கு கர்த்தர் நம்முடைய குடும்பத்தின் கைகளை பலப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். இதெல்லாம் அனுபவத்துல நாங்க பார்த்ததை சொல்றோம். அதனால உங்களை குறித்து பொல்லாத மொழிகளை சொல்லும் போது நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க. ஸ்தோத்திரம். ஆகா, எனக்கு ஆசீர்வாதமா வாழ்வதற்கான காலம் பிறக்கிறது, நான் நல்லா இருப்பதற்கான நாட்கள் வந்திருக்கிறது என்று சொல்லி கர்த்தரை துதிப்பீர்களானால் ஆண்டவர் தீவிரமாய் எழுதுவார். நல்ல நல்ல எழுத்துக்களை உங்களை குறித்து எழுதுவார். நான் சொல்றேன், கர்த்தரிடத்துல அன்பு காட்டும் போது அவர் எழுதின நல்ல வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில தீவிரமாய் நிறைவேற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நான் கடைசி அந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். என்னாலையும் முடியல, அதனால முடிச்சிடுறேன். ஸ்தோத்திரம். எழுதி இருக்கிறபடி வாசிங்க. அத 1 கொரிந்தியர் 2:9. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. அது மனுஷனுடைய இருதயத்துல அது தோன்ற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? நான் அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்லி தரலான் இருக்கிறேன். அது எங்களுக்கு தோன்ற வேண்டுமானால், அது எங்க கண்ணுக்கு தெரிய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? நான் அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்லித்தாரேன். இப்பொழுது இந்த வாரம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது என்ன? திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்துங்க பார்ப்போம். அவர் எழுதின பிரகாரம் நீங்கள் இப்பொழுது இல்லை, அதைத்தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அவர் உங்களை ஆசீர்வதிக்க நினைத்தபடி நீங்கள் இன்னும் ஆசீர்வதிக்கப்படவில்லை. ஆமா, அதுக்கு 2 காரணம். ஒன்று ஜெபக்குறைவோ செயல்பாடு குறைவோ ஏதோ, இன்னொன்று எண்ணங்களில் குறை. அதை குறித்த தெளிவு இல்லாம இருப்பீங்கன்னா இன்றைக்கு அதுல ஒரு தெளிவு வரட்டும். ஸ்தோத்திரம். ஒன்றை உங்களுக்கு சொல்றேன், அவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்ச அளவுக்கு நீங்க இன்னும் என்ன செய்யப்படல, ஆசீர்வதிக்கப்படவில்லை. அதுதான் தீர்க்கதரிசி சொல்றாரு, உங்க எண்ணங்கள் எத்தனை உயர்வா இருந்தாலும் அவருடைய எண்ணம் அதை விட உயர்வா இருக்குது. உங்க நினைவுகள் எவ்வளவு உயரமா இருந்தாலும் அவருடைய நினைவுகள் அதை விட உயரமா இருக்கிறது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்க அவருடைய எண்ணங்களுக்கு ஏறி வரும்படிக்கு, அவருடைய நினைவுகளுக்கு உயர்ந்து வரும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆண்டவரே, எங்க எண்ணங்களை எங்க ஏக்கங்களை நீங்க உயர்த்தி நடத்தி ஆசீர்வதிங்க. எங்களை குறித்து எழுதப்பட்ட வார்த்தைகளை எங்க வாழ்க்கையில நிறைவேற்றுங்கன்னு சொல்லி கர்த்தருடைய கைகளை ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். முழங்கால் படிடுவோமா? கைகளை கூப்பி கண்களை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள்
நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் நான் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி சொல்வோமா? நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதோ நான் எழுவதோ, நான் அமர்வதோ நான் எழுவதோ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். காண்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. ஆவியானவரே, எங்களை குறித்து எழுதின எழுத்தின்படியே எங்களை நடத்துகிறவரே, என் கருவை உம் கண்கள் கண்டன, என்னை மறைவாய் வளர்த்து வருகிறீரப்பா, என்னை ரகசியமாய் வளர்த்து வருகிறீரப்பா. உம்முடைய கண்கள் கண்டால் நான் வளருவேன், இந்த ஊர்ல உலகத்தில் உள்ளவங்க கண்ணுபட்டா நான் வாடி விடுவேன் என்று சொல்லி என்னை மறைவாய் வளர்த்து வருகிறவரே, ஹல்லேலூயா. என் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. எழுதப்பட்ட வார்த்தையின்படி நான் குறைவுள்ளவனாய் இருக்கிறேன், குறைவுள்ளவளாய் இருக்கிறேன். கர்த்தர் எதிர்பார்க்கிற உண்மை, உத்தமம், தேவனுடைய விருப்பம் என்னில் குறைவுபட்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். நான் இன்றைக்கு மறுபடியும் என்னை ஒரு விசை தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற, அவர் விரும்புகிற உண்மை, அவர் விரும்புகிற பரிசுத்தம், தேவன் விரும்புகிறதான அவருடைய அன்பிற்கு நான் பாத்திரமானாய் மாறிவிட வேண்டும் என்று இன்றைக்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று உள்ளத்தில் உணர்த்தப்பட்டவர்கள்
உங்களுடைய வலதுகரத்தை உயர்த்தி காண்பீங்க. ஓ ஹல்லேலூயா. ஓ ரபலதல ரபோ சந்தரா. எல்லாரும் கரங்களை உயர்த்தினவரே, எல்லாரும் வாய் திறந்து, ஆண்டவரே அப்பா, என்னை மறுபடியும் ஒரு விஷயம் அர்ப்பணிக்கிறேன், என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. நீர் தகப்பனே, குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நீர் என்னை கனத்திற்குரிய பாத்திரமாய், என்னை தகப்பனே நீர் விரும்புகிற பாத்திரமாய் என்னை நீர் உருவாக்கி விடுவீராக, உருவாக்கி விடுவீராக. எல்லாரும் வாய் திறன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ரபலதரா சந்தராதி பலரபா ரேகபலதலரமா நிமாதரா ஓ ரிவியாக்கரோ ரிபலதர கபோ சந்தராதி மனரலரதியாக்கரா. நான் நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற இடத்திலே என்னால் நிமிர்ந்து நிற்க முடியவில்லையே. நான் கூனி குறுகி போனவனாய் காணப்படுகின்ற வேளையிலே தேவரீ, நீர் என்னை பார்க்கிறீரா? என்னுடைய நிந்தையை நீர் அறிந்திருக்கிறீரே, என்னுடைய அவமானங்களை அறிந்திருக்கிறீரே. நான் இந்த இடத்தில் நான் என்ன செய்வேன் என்று வெட்கி தலை குனிந்த இடத்திலெல்லாம் கர்த்தர் மறுபடியும் உங்களை தலை நிமிர பண்ண போகிறார். ஓ ராதா தாரா தீசாலா தலரா கபாலா தலரா நிபதல ரக்கபாலதி இனிது யாக்கரோ. அப்பா, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை உருவாக்கி விடுமப்பா, என்னை உருவாக்கி விடுமப்பா. நீர் எத்தனையோ முறை என்னிடத்தில் பேசினே, நான் மறுபடியும் நான் தகப்பனே, நான் அதை தகப்பனே அசட்டை பண்ணி விட்டேன். அந்த தவறை இப்பொழுது உணர்ந்து விட்டேன் ஆண்டவரே. என்னை உருவாக்கி விடும் ஆண்டவரே. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனே, அநேகருக்கு முன்பாக அநேக பட்டணங்களுக்கு அதிகாரியாய் வைக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த ஆபிரகாம் அந்த இழந்து போனதான அந்த 10 ஜாதிகள் வாழ்ந்ததான அந்த பட்டணங்களை எப்படி இன்னும் சுதந்திரிக்க முடியவில்லையோ, அதே போல நாம் சுதந்திரிக்க வேண்டியதான ஆசீர்வாதங்கள் இன்னும் ஏராளம் இருக்கிறது. இன்றைக்கு ஒப்பு கொடுத்தபடினாலே கர்த்தர், நீங்கள் விரும்பினீங்களோ விரும்பலையோ, தேவன் அதன்படி எழுத்தின்படியே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த ஆசீர்வாதத்தின் பலன், என் மேல் வந்த பலன், சபையின் மேல் வந்த பலன் தம்முடைய பிள்ளைகள் மேல் நிறைவாய் இறங்குவதாக. தேவன் நீர் தகப்பனை அப்படியே செய்வதற்காய் நன்றி. நன்றி ராஜா. இருதயத்தில் ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வர நாட்களில் அப்படியே கனப்படுத்தி உயர்த்தி நல்ல சாட்சிகளை நாங்கள் புதிய வருடத்திற்குள் கேட்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. சத்தியத்தை பகிர்ந்து கொண்ட மகனை அநேக ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு, தேசங்களுக்கு நீர் எடுத்து பயன்படுத்தி வருகிற தயவுக்காய் நன்றி. சத்ருவானவன் வெட்கப்பட்டு போனதற்காய் நன்றி. உனது நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. இந்த நாளிலும் கூட இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வர முடியாதபடி சத்துரு அநேகருக்கு தடை செய்து விட்டார். அவர்கள் சத்துருடைய வஞ்சனையிலிருந்து அவர்கள் வெளிவரும்படிக்கு அவர்கள் மேலும் இந்த ஆசீர்வாதத்தின் மேன்மை பலிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையாராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதம் அவர்களுக்கு நிறைவாய் கடந்து வருவதாக. இன்று மாலையில் நடைபெறுகிறதான சிங்கராயர் வீட்டு பிரதிஷ்டையிலே தேவ பிரசன்னம் நிறைவாய் இருக்கட்டும். தம்முடைய பிள்ளைகள் வந்து அந்த வீட்டை பிள்ளைகளை ஆசீர்வதிக்க இந்த மகன் அந்த பட்டணங்களுக்கு, அந்த கிராமத்திற்குள் கடந்து செல்வது நிமித்தம் அப்பா, அந்த கிராமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த மேன்மையை தேவன் நீர் தகப்பனே அப்பா இயற்கை அனுகூலமாக்கி கொடுத்து கர்த்தர் இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக்கி தருவீராக. உன்னத நாமம் மகிமைப்படட்டும். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு ஐக்கியம் நம்மோடு சகல பரிசுத்தவான்களோடும் ஆண்டவருடைய வருகை வரை தங்கி தாபரித்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.